நம்முடைய வெற்றி வேட்பாளர் டாக்டர் பி சரவணன் அவர்கள் திறமையானவர். மக்களுடைய பிரச்சனை நன்கு அறிந்து அதை நிறைவேற்றக்கூடிய தகுதியான வேட்பாளர் நம்முடைய வேட்பாளர். மருத்துவர், சிறந்த மருத்துவர், மக்களிடத்தில் எளிமையாக பழகக்கூடியவர், உங்களுடைய குரலை நாடாளுமன்றத்திலே ஒலிக்கக்கூடிய திறமையான வேட்பாளர், நல்ல பண்பாளர். அப்படிப்பட்ட அற்புதமான வேட்பாளரை நம் கூட்டணி சார்பாக கழகத்தினுடைய வெற்றி வேட்பாளராக மதுரை நாடாளுமன்ற தொகுதியிலே நிறுத்தப்பட்டிருக்கின்றார். அவருக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுங்கள். நம்முடைய சின்னம் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய சின்னம், அம்மாவின் சின்னம். வாக்களிப்பீர் இரட்டலைக்கே என்று கூறி இன்றைய தினம் மதுரை என்று சொன்னாலே அது அதிமுக கோட்டை. இந்த கோட்டையில் எவராலும் நுழைய முடியாது. இது எக்கு கோட்டை, மதுரை எக்கு கோட்டை. அப்படிப்பட்ட எக்கு கோட்டையிலே நம்முடைய வெற்றி வேட்பாளர் டாக்டர் சரவணன் அவர்களை நிறுத்தப்பட்டிருக்கின்றோம். அவருக்கு உங்களுடைய பொன்னான வாக்குகளை இரட்டலை சின்னத்திலே வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும். நாளை முதல் ஏற்கனவே நீங்கள் தேர்தல் பணியை துவக்கிட்டீங்க. இன்னும் வேகமாக துரிதமாக செயல்பட வேண்டும். எருமை போல தேனீக்கிளை போல நம்ம கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் வாக்காளர் பெருமக்களை சந்தித்து வாக்கு சேகரித்து நமக்கு விழக்கூடிய வாக்குகள் சிந்தாமல் சிதறாமல் ஒரு வாக்கு கூட விடுபடாமல் அத்தனையும் இரட்டலைக்கு பதிவு செய்ய வேண்டும். நீ அந்த வேலை நாட்கள் குறைவாக இருக்கின்றது. ஏப்ரல் 19ஆம் தேதி தேர்தல் நாள். அந்த தேர்தல் நாளில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் கடுமையாக உழைக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் திமுகவே தில்லுமுள்ளுன்னு உண்டு. திமுக தில்லுமுள்ளு கட்சி, எத்தனையோ தில்லுமுள்ளு செய்வாங்க. அதையெல்லாம் முறியடிக்க வேண்டும். இப்போ கூட்டணி வேட்பாளர் தான் அங்கே நிறுத்தப்பட்டிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட வேட்பாளர் எப்படி உங்களுக்கு தெரியும்? 5 ஆண்டு காலம் இந்த மதுரை மாநகர மக்களுக்கு என்ன செஞ்சாங்க? இந்த நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு என்ன செஞ்சாங்க? இந்த மதுரை நாடாளுமன்ற தொகுதி 6 சட்டமன்ற உறுப்பினர் உள்ளடக்கிய தொகுதி. இதில் இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் 19 நின்று வெற்றி பெற்றார். இன்னைக்கு 24. 5 ஆண்டு காலம் உருண்டி ஓடி போச்சு. இந்த 5 ஆண்டு காலத்தில் இந்த மக்களுக்கு என்ன நன்மை செஞ்சார் சொல்லுங்க மக்கள். ஏதாவது செஞ்சிருக்காருங்களா? ஒண்ணுமே இல்லை. அதனாலதான் உங்களுடைய நாடாளுமன்ற கண்டா சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அது என்னப்பா எழுதுனீங்க? கண்டா வர சொல்லுங்க. நாங்களும் போஸ்டர் பார்த்தோம். கண்டா. அப்படிப்பட்ட நாடாளுமன்ற வச்சுக்கிட்டு நீங்க என்ன செய்ய போறீங்க? இன்னொன்று, எய்ம்ஸ் மருத்துவமனையை எப்ப பார்த்தாலும் பேசிட்டு இருக்காங்க. எய்ம்ஸ் மருத்துவமனையை எப்ப பார்த்தாலும் பேசிட்டு இருக்காங்க. எய்ம்ஸ் மருத்துவமனையை கொண்டு வந்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது இந்த மதுரையிலே தேர்தல் பிரச்சார கூட்டத்துக்கு வந்த பொழுது அரசின் சார்பாக அரசு நிகழ்ச்சி நடத்தப்பட்டு 2019 அடிக்கல் நாட்டப்பட்டது. 2019 நாடாளுமன்ற தேர்தல். அப்பொழுது இப்போ இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்று வந்தார். 5 வருஷம் ஆச்சு, 5 ஆண்டு காலம் ஆச்சு. ஏன் இதற்கு முயற்சி எடுக்கல? நீங்க திமுக மற்றும் அதனுடைய கூட்டணி கட்சி சேர்ந்தவர்கள் 28 நாடாளுமன்ற இருக்கிறீங்க. 1 2 38 நாடாளுமன்ற 38 நாடாளுமன்றங்கள் தமிழ்நாட்டு மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு உங்களுக்கு டெல்லிக்கு அனுப்பிச்சாங்க. இந்த 38 நாடாளுமன்றங்கள் 5 ஆண்டு காலமா பெஞ்ச தேய்ச்சிட்டு தான் மிச்சம். வேற என்ன சாதிச்சீங்க? கொண்டு வந்தது எய்ம்ஸ் மருத்துவமனையை அதிமுக. அதை நிறைவேற்ற வேண்டிய கடமை வெற்றி பெற்ற நாடாளுமன்ற கடமை. அதுக்கு தானே இங்க ஓட்டு போட்டு மக்கள் உங்களை வெற்றி பெற்று டெல்லிக்கு அனுப்பிச்சாங்க நாடாளுமன்றத்துக்கு. நீங்க திமுகவும் திமுக கூட்டணியில் அங்க வைக்கின்ற நாடாளுமன்றங்களும் நீங்க நாடாளுமன்றத்தில் பேசி அழுத்தம் கொடுத்திருந்தா இந்நேரம் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டி முடிக்கப்பட்டு பயன்பாட்டுக்கு வந்திருக்கும். செய்யலையே. மீண்டும் அவரே நிற்கிறார். அவருக்கு ஓட்டு போட்டு ஜெயிச்சு வந்து என்ன பிரயோஜனம்? ஏற்கனவே 5 ஆண்டு காலம் வீணடித்து விட்டார். நாடாளுமன்றத்தை பெஞ்ச தேய்ச்சது தான் 5 வருடத்தில் மிச்சம்.
மீண்டும் அவர்களுக்கு வாக்களித்து அதனால் மக்கள் என்ன நன்மை பெற போறாங்க? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற இருந்தாங்க. 2014 தேர்ந்தெடுத்தோம். 19 வரைக்கும் இருந்தாங்க. காவிரி நதிநீர் பிரச்சனை வந்ததுங்க. உச்ச நீதிமன்ற தீர்ப்ப மத்திய அரசு நிறைவேற்றுவதில் காலதாமதம் செஞ்சாங்க. உடனடியாக நம்முடைய நாடாளுமன்றங்கள் 22 நாட்கள் நாடாளுமன்றத்தில் ஒத்தி வைத்து சாதனை படைத்த கட்சி அதிமுக கட்சி. அதிமுக நாடாளுமன்ற அழுத்தம் கொடுத்த நாடாளுமன்றத்தில் அதன் விளைவாக மத்திய அரசு பணிந்து உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் காவிரி மேலாண்மை ஆணையம், காவிரி நீர் முறைப்படுத்த குழு அமைக்கப்பட்டது. இது நம்முடைய வெற்றி. நாம் கொடுத்த அழுத்த மத்திய அரசாங்கத்துக்கு நாம் கொண்டு வந்த எய்ம்ஸ் மருத்துவமனையை 5 ஆண்டு காலம் இன்னும் நிறைவேற்றல. இங்க செங்கலை தூக்கிட்டு சுத்தி என்னங்க பிரயோஜனம்? இங்க செங்கலை காட்டிக்கிட்டே இருக்கார் ஒருத்தர், செங்கலை தூக்கி காட்டிக்கிட்டே இருக்கார். நான் இதை பத்தி பேசுனா உங்களுக்கு ஏன் இவ்வளவு அக்கறைங்கிறாரு? உங்களுக்கு ஏன் அக்கறைங்கிறார்? அக்கறை இருக்குது. ஏன்னா நாட்டு மக்கள் உங்க கட்சிக்கு தாங்க 38 நாடாளுமன்ற கொடுத்தாங்க கூட்டணிக்கு. இந்த 38 நாடாளுமன்றம் மத்தியில் அழுத்தம் கொடுத்திருந்தா 38 பேர் செங்கலை கூட்டி அங்க கொண்டு போய் காட்டுங்களேன். இங்க ரோட்ல காட்டுறதுக்கு பதிலா திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய நாடாளுமன்ற உங்களுடைய கூட்டணி கட்சி நாடாளுமன்ற 38 பேர் நீங்க கொடுக்குற செங்கலை தூக்கிட்டு போய் நாடாளுமன்றத்தில் காட்டுங்க, நாடாளுமன்றத்தில் பேசுங்க. 2019 அடிக்கல் நாட்டப்பட்டது. ஏன் இதுவரைக்கும் நிதி ஒதுக்கல? ஏன் இந்த திட்டத்தை ஆரம்பிக்கலன்னு அங்க போய் இந்த செங்கலை காட்டி அழுத்தம் கொடுத்திருந்தீங்களா? நாடாளுமன்றத்தை ஒத்தி வைக்கின்ற அளவுக்கு நீங்கள் நடவடிக்கை எடுத்திருந்தா இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை இப்ப கட்டப்பட்டிருக்கும். செய்ய தவறிட்டீங்களே. அதுக்கு தில்லு திராணி வேணுங்க. அது அதிமுக கொண்டுதான் இருக்குது, மற்ற கட்சி எதுக்குமே இல்லை. அதனாலதான் சொல்றேன், மீண்டும் தமிழ்நாட்டு மக்களுக்கு மத்திய அரசிலிருந்து எந்த திட்டமாக கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால், நிலுவையில் இருக்கிற திட்டம் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வெற்றி வேட்பாளர் டாக்டர் சரவணன் அவர்கள் வெற்றி பெற்றால்தான் முடியும். அவர் மட்டுமல்ல, நாமும் நம் கூட்டணி சார்பாக தமிழ்நாட்டில் 39 நாடாளுமன்ற வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருக்கிறோம். பாண்டிச்சேரி 1 40 நாடாளுமன்ற வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருக்கிறோம். இந்த 40 பேர் வெற்றி பெற்று வருகின்ற பொழுது தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான திட்டங்களை நாடாளுமன்றத்தை அழுத்தம் கொடுத்து தில்லு திரேணியோடு நாடாளுமன்றத்தில் பேசி மக்களுடைய குரல் நாடாளுமன்றத்தில் ஒலித்து அந்த திட்டத்தை பெறுகின்ற திராணி நம்ம கட்சிக்கு இருக்குது, நம்ம கூட்டணி கட்சிக்கு இருக்குது. ஆனா திமுகவுக்கு இல்ல, திமுக கூட்டணிக்கும் இல்ல. செங்கலை தூக்கிட்டு திரிஞ்சு 3 ஆண்டு காலம் வீணடிச்சிட்டாங்க. 3 ஆண்டு காலம் இந்த திட்டத்துக்கு கொண்டு வருவதற்காக எந்த முயற்சி எடுக்கல. விளம்பரத்திற்காக செங்கலை தூக்கி காட்டுறார், செங்கலை தூக்கி காட்டிட்டு போறார். அதை பற்றி பேசினா என்னை பற்றி கொச்சைப்படுத்தி பேசுறார். ஒரு முதலமைச்சர், ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சர் என்னை பற்றி பேசுவதற்கா உங்களை முதலமைச்சர் ஆக்கினாங்க, உங்களை விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆக்கினாங்க. நாட்டு மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்லுங்க. 5 ஆண்டு காலம் உங்களுடைய நாடாளுமன்றங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு நாடாளுமன்றத்தில் என்ன செயல்பாடு அதை விளக்குங்க. கூட்டணி கட்சி நாடாளுமன்றத்தில் என்ன பேசுறான்னு விளக்குங்க. ஒண்ணுமே செய்யலையே. அங்க சரக்கு இல்ல, அதனால பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால தான் என்னை பத்தி விமர்சனம் செஞ்சிட்டு இருக்காரு. உண்மையிலேயே திரு ஸ்டாலினும் திரு உதயநிதி ஸ்டாலினும் அவருடைய செய்த சாதனை சொல்ல தயாரா? 5 ஆண்டு காலம் உங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தார்களே. நாடாளுமன்றத்தில் பணியாற்ற 38 பேருக்கு, அந்த 38 பேரும் நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனையை எடுத்து வைத்து தீர்வு கண்டிருக்கிறார்களா என்று சொன்னால் இல்லையே. புதிய திட்டம் கொண்டு வந்தாங்கன்னா அதுவும் இல்லை. ஒண்ணுமே இல்லாதவர்களுக்கு ஓட்டு போட்டு என்னங்க பிரயோஜனம்? ஒண்ணுமே இல்லாதவர்களுக்கு, ஒன்னும் செய்ய முடியாத நபர்களுக்கு ஓட்டு போட்டு என்ன பிரயோஜனம்? ஒன்னும் செய்ய முடியாத கட்சிக்கு ஓட்டு போட்டு என்ன பிரயோஜனம்? சிந்திங்க. நீ சொல்லுகின்ற திட்டத்தை கொண்டு வருவதற்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான நிதியை பெறுவதற்கும் தமிழ்நாட்டுடைய உரிமைகளை மீட்பதற்கும் காப்பதற்கும் வாக்களிப்பி இரட்டலைக்கு. சிந்திச்சு பாருங்க. நாங்க ஓட்டு வாங்குறதுக்காக இதை பேசல. உண்மையிலேயே ஒரு நாடாளுமன்ற வெற்றி பெற்று வந்தா மக்களுடைய பிரச்சனை தீர்க்க வேணும். அந்த எண்ணமே அவர்களுக்கு கிடையாது. ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேணும். திமுக குடும்பத்தை சேர்ந்தவர்கள்
மத்தியிலையும் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கணும், மாநிலத்தில் அதிகாரி இருக்கணும், ரெண்டு பக்கம் அதிகாரம் இருந்தா கொள்ளையடிக்க வசதியா போச்சு. அதுதான் அவருடைய எண்ணம். ஓட்டு போட்ட மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் திமுக தலைவருக்கு கிடையாது. திமுக குடும்ப திரு கருணாநிதி குடும்பத்துக்கும் கிடையாது. அவர் காலத்திலும் கிடையாது, திரு ஸ்டாலின் காலத்திலும் கிடையாது. கடந்த காலத்தில் திமுக 5 ஆண்டு காலம் பாரதிய ஜனதா கூட்டணி அமைச்சு போட்டியிட்டு வெற்றி பெற்று பாரதிய ஜனதா கட்சியுடைய அமைச்சரவையில் 5 ஆண்டு காலம் அமைச்சராக இருந்தாங்க. 5 ஆண்டு காலம் அமைச்சராக இருந்தாங்க. இன்றைக்கு முரசொலி மாறன் அவர்கள் நோய்வாய்ப்பட்டு 1 வருடம் அவர் ஹோமோ ஸ்டேஜில் இருந்தார். அப்போ கூட இலாக்கால அமைச்சராக இருந்தார். பாரதிய ஜனதா கட்சி பாரதிய ஜனதா அமைச்சரவையிலே இலாக்கால அமைச்சரா திரு முரசொலி மாறன் இருந்தார்கள். உடனே அப்படியே குரங்கு தான் மரத்துக்கு மறந்தாகும், அது மாதிரி உடனே காங்கிரஸுக்கு கூட்டணி அமைச்சு அங்க 5 வருஷம் ஆட்சியில் இருந்தீங்க. ஆக இது 10 ஆண்டு, ஏற்கனவே 2 ஆண்டு, 12 ஆண்டுகள் மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தில் இருந்த ஒரு கட்சி திமுக கட்சி. 12 ஆண்டுகள் தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான திட்டங்களை பெற்று தந்தீர்களா? தமிழ்நாடு பிரச்சனைக்கு ஏதாவது தீர்வு கண்டீர்களா? காவிரி நதிநீர் பிரச்சனை தீர்வு கண்டீர்களா? முல்லை பெரியார் பிரச்சனைக்கு தீர்வு கண்டீர்களா? எதுவுமே செய்யலையே 12 ஆண்டு காலத்தில். அப்புறம் ஓட்டு போட்டு என்ன பிரயோஜனம்? சிந்திச்சு பாருங்க. மத்தியிலே ஆட்சி அதிகாரம் இருக்கும் போதே மத்தியில பாரதிய ஜனதா கட்சியிலே அமைச்சரா இருந்தாங்க, காங்கிரஸ் கட்சியிலே அமைச்சரா இருந்தாங்க. இவருக்கு கொள்கை உண்டாம். பாரதிய ஜனதா கட்சியிலேயே ஆட்சியில் இருந்தாங்க, காங்கிரஸ் கட்சியிலையும் ஆட்சி இருந்தாங்க. இவருக்கு என்னங்க கொள்கை இருக்குது? கொள்கை இருக்குதா அந்த கட்சிக்கு? சொல்லுங்க. கொள்கை இல்லாத கட்சி திமுக கட்சி. ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்றால் எந்த லெவலுக்கு வேணாலும் போவாங்க, எந்த லெவலுக்கு வேணாலும் போவாங்க. அப்படிப்பட்ட கட்சி தான் திமுக கட்சி. அவளுக்கு வாக்களித்து மக்களுக்கு எந்த பயனும் கிடைக்காது, நன்மையும் கிடைக்காது. சிந்திக்க வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணிக்கும் நீங்கள் வாக்களித்தால் தமிழ்நாடு வளம் பெறும், தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமையை காக்கும், தேவையான நிதியை பெறுவோம். புதிய புதிய திட்டங்கள் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வருவதற்கு எங்களுடைய நாடாளுமன்ற பாடுபடுவார்கள். அது மட்டுமல்ல, திரு ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் போது அப்பொழுது தமிழ்நாட்டுக்கு பாரத பிரதமர் மோடி வருகின்ற பொழுது கோ பேக் மோடி, கோ பேக் மோடி அப்படின்னு கத்தினார், கருப்பு பலூன் விட்டார். 2021 ஆட்சிக்கு வந்த பிறகு பாரத பிரதமர் திரு மோடி அவர்களை வெல்கம் மோடி, வெல்கம் மோடின்னு ரத்தன கம்பளம் விரிச்சு வரவேற்கிறாங்க. ஆக இரட்டை வேடம் போடுகின்ற ஒரே கட்சி தலைவர் திமுக தலைவர் ஸ்டாலின் தான். எதிர்கட்சியா இருக்கும் போது ஒரு நடிப்பு, ஆளுங்கட்சியா வந்த பிறகு ஒரு நடிப்பு. வெளியில பார்த்தா வீரவசனம் பேசுவார், எதுக்குற மாதிரி பேசுவாங்க. அவர் போய் பார்த்தா சரணகதி அடைஞ்சிருவாங்க. எத்தனை முறை தமிழ்நாட்டுக்கு கூட்டிட்டு வந்து பிரதமரை கௌரவப்படுத்துறீங்க. இதே தெலுங்கானா முதலமைச்சர் சந்திரசேகர் ராவ், தெலுங்கானா முதலமைச்சர் சந்திரசேகர் ராவ், அவர் மத்திய அரசு எதிர்த்தாங்க. மத்திய அரசு நிகழ்ச்சியில் பங்கு பெறவே இல்லை, பாரத பிரதமரை வரவேற்க போகல. ஆனா இங்க இருக்கிற தமிழ்நாடு முதலமைச்சர் பாஜக எங்களுக்கு எதிரின்னு சொல்றார். ஆனா அவருக்கு போய் ரத்தன கம்பளம் போட்டு வெல்கம் மோடி என்று வரவேற்று இன்றைக்கு பல்வேறு நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்தார். செஸ் போட்டி நடந்தது, வரவேற்பு கொடுத்தார். அதே போல பல்வேறு திட்டங்கள் தீர்ப்பதற்காக, அடிக்கல் நாட்டுவதற்காக வரவழைத்தார். ஆடல் பாடலோட நிகழ்ச்சி நடந்தது. அது மட்டும் இல்லைங்க, ஒரு அரசு நிகழ்ச்சிக்காக பிரதமர் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தபோது கருப்பு கூடை பிடித்தா கோபிச்சுக்காரன் சொல்லி வெள்ளக்குடை பிடித்தார். முதலமைச்சர் தான் இன்றைக்கு முதலமைச்சர். நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு படத்தில் இங்க இருக்கிற நம்முடைய மதுரை சேர்ந்தவர் தான் சிறப்பு நடிகர், நகைச்சுவை நடிகர் திரு வடிவேல் அவர்கள் 23வது புலிகேசில் படத்தில் பார்த்துருப்பீங்க. அவர் அண்டை நாட்டை சேர்ந்த
அரசர் அவர் படத்தில் அவருடைய நாட்டின் மீது படையெடுத்து வருவார். அப்போ திரு வடிவேலு அவர்கள் ஒரு வெள்ளைக்குடி பிடிச்சிட்டு நடனம் ஆடிட்டு ஓடுவார். அது மாதிரி நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் வெள்ளைக்குடை ஏந்திய பொம்மை வேந்தர் என்று பட்டம் சூட்டலாம். வெள்ளைக்குடை ஏந்திய பொம்மை வேந்தர். இப்படிப்பட்ட முதலமைச்சர் வச்சுக்கிட்டு தமிழ்நாடு வளர்ச்சி பார்க்க முடியுமா? முடியுங்களா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி அல்ல. இன்றைக்கு பாரதிய ஜனதா கூட்டணியிலிருந்து விலகிவிட்டோம் என்று சொல்லிவிட்டோம். பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து நம்ம விலகிவிட்டோம். அந்த கூட்டணியிலிருந்து வெளியில் வந்துட்டோம். அண்ணா திமுக தலைமையில் ஒரு புதிய கூட்டணி அமைச்சிருக்கிறோம். வலிமையான கூட்டணி அமைச்சிருக்கிறோம். வெற்றி கூட்டணி அமைச்சிருக்கிறோம். பொறுக்க முடியல. தோல்வி பயத்தில் எடப்பாடி பழனிசாமி கள்ள கூட்டணி வச்சாங்க. இன்னொரு கள்ள தொடர்புள்ள கூட்டணி வச்சான்னு ஒரு திரு ஸ்டாலின் சொல்றாரு. கள்ள கூட்டணியா? அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் கள்ள தொடர்பு இருக்குதான். அதெல்லாம் உங்களுக்கு பழக்கப்பட்டது தான். அதனாலதான் பழக்க தோசை விடல. ஏங்க அண்ணா திமுக கட்சி எங்க கட்சி, நாங்க யாரோட வேணாலும் கூட்டணி வைப்போம், கூட்டணி விளைவிக்கும். உங்களுக்கு ஏங்க எரிச்சல் வருது? எங்க கட்சி பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்குது, தகுதி இருக்குது? சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா தோல்வி பயம் வந்துட்டுது. தோல்வி பயம் வந்துட்டுது. அதனாலதான் அந்த விரத்தியில நம்ம இயக்கத்தை பத்தி பேசுறாங்க, என்னை பற்றி விமர்சனம் செஞ்சிட்டு இருக்காங்க. திரு ஸ்டாலின் அவர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய கூட்டணியும் பாண்டிச்சேரி உட்பட 40 நாடாளுமன்றம் வெற்றி பெறும். விளவங்கோடு சட்டமன்ற இடைத்தேர்தலில் வெற்றி பெறுவோம். ஏன்னா உங்களுடைய நடுக்கத்திலிருந்து எங்களுக்கு தெரியுது, உங்களுடைய பேச்சிலிருந்து தெரியுது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு ஸ்டாலின் 2021 சட்டமன்ற தேர்தலில் 520 அறிவிப்புகளை வெளியிட்டார். நிறைவேற்ற போறோம், எப்படியோ ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு சொல்லி புத்தக வடியில 520 அறிவிப்புகளை வாரி இறைச்சாரு. 520 அறிவிப்புகளை இந்த 3 ஆண்டுல 10% கூட நிறைவேற்றலைங்க. 10% அறிவிப்பு கூட திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் திமுக கட்சியின் சார்பாக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டவாறு 10% கூட நிறைவேற்றல. இன்றைக்கு நிறைவேற்றப்படாத ஒரு சில அறிவிப்புகள் இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகிறேன். நீங்க பாத்தீங்களா, இளைஞருக்கு கல்வி கடன் ரத்து செஞ்சிருக்காங்களா? குடும்பத்தில் பயன்படுத்துகின்ற சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் கொடுப்பாங்க, கொடுத்திருக்காங்களா? ரேஷன் கடையில் கூடுதலா சக்கரை 1 கிலோ கொடுக்கறாங்க, கொடுத்தாங்களா? 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக உயர்த்தப்படும் சொன்னாங்களா? உயர்த்திருக்காங்களா? அது மட்டும் இல்ல, பெட்ரோல் டீசல் விலை தேர்தல் நேரத்தில் திரு ஸ்டாலின் சொன்னா ஆட்சிக்கு வந்த உடனே பெட்ரோல் டீசல் குறைக்கப்படணும். பெட்ரோலுக்கு மட்டும் 3 ரூபாய் குறைச்சிருக்காங்க. அவர்கள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிப்படி 5 ரூபாய் குறைக்கணும், குறைக்கல, 3 ரூபாய் தான் குறைச்சாங்க. டீசல் குறைச்சிருக்காங்களா? 4 ரூபாய் குறைக்கன்னு சொன்னாங்க, இது வரைக்கும் குறைக்கல. இப்படி நீட் தேர்வு ரத்துன்னு சொன்னாங்க, ரத்து பண்ணிருக்காங்களா? நீங்க பாத்தீங்கன்னா அவருடைய அறிவிப்புல 2019 நீட் தேர்வு ரத்து செய்யும் சொன்னாங்க. 2021 சட்டமன்ற பொது தேர்தல் போதும் தேர்தல் அறிக்கையில் நீட் தேர்வு ரத்து சொன்னாங்க. இப்ப 2024 நீட் தேர்வு ரத்து. எங்க எப்படியெல்லாம் மக்களை ஏமாற்று பாருங்க. நீட் தேர்வை கொண்டு வந்தது காங்கிரசும் திமுகவும். 2010 மத்தியில காங்கிரஸ் ஆட்சி. அப்பொழுது மத்தியில திமுக அமைச்சராக இடம்பெற்றிருந்தாங்க. மத்திய சுகாதாரத்துறை இணை அமைச்சர் திரு காந்தி செல்வன் அமைச்சராக இருந்தார். குலாம் நபி ஆசாத் அவர் காங்கிரஸ் கட்சியினுடைய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தார். 2 பேரும் அமைச்சராக இருந்த காலத்தில் தான் அந்த நீட் தேர்வு வருவதற்கு ஆரம்பம். 2010 டிசம்பர் 21 தான் நோட்டிபிகேஷன். மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா நோட்டிபிகேஷன் விட்டுருக்காங்க. 2010 டிசம்பர் 21 நீட் தேர்வை அறிவித்தது மத்திய அரசாங்கமும் திமுக அங்கம் வைத்த அரசாங்கம் தான் நீட் தேர்வை கொண்டு வந்தாங்க.
ஆனா நீட் தேர்வு ரத்து செய்யும் சொல்லி பொய்யான அறிக்கை விட்டு மக்களை குழப்பி அரசியல் ஆதாயம் தேடுகின்ற கட்சி திமுக கட்சி, காங்கிரஸ் கட்சி. ஆனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு பல்வேறு முயற்சி எடுத்தோம். ஆனா நீதிமன்றத்தின் மூலமாக நிறைவேறவில்லை. இப்பொழுது இருக்கின்ற காங்கிரஸ் கட்சி, அப்பொழுது திரு சிதம்பரத்தினுடைய மனைவி நளினி சிதம்பரம் அவர்கள் நீட் தேர்வுக்கு எதிராக நீதிமன்றத்தில் ஆஜரானாங்க. அப்பொழுது வாதாடி நீட் தேர்வு ரத்துக்கு எதிர்ப்பா ஒரு தீர்ப்பை பெற்றுட்டாங்க. அதனால நீட் தேர்வு கொண்டு வர வேண்டிய நிலைமைக்கு தள்ளிட்டோம். இன்றைய வரைக்கும் நீட் தேர்வு ரத்து செய்ய வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலே அண்ணா திமுக தொடர்ந்து இருக்கிறது. அதற்கு மாறாக அரசு பள்ளியை படித்த மாணவ செல்வங்கள் 3,80,000 பேர் அரசு பள்ளியை படிக்கிறார்கள். கிட்டத்தட்ட 41% பேர் அரசு பள்ளியை படிக்கின்ற ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் அரசு பள்ளியை படிக்கிறார்கள். அப்படி அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்களுக்கு அந்த நீட் தேர்வில் மற்றவரோடு போட்டி போட்டு அதிக மதிப்பெண் வாங்கி டாக்டரா போக முடியல, எம்பிபிஎஸ்க்கு போக முடியல, பல் டாக்டரா போக முடியல. நானும் அரசாங்க பள்ளியிலே படித்தவன். ஆகவே அந்த கஷ்டம் எனக்கு தெரிஞ்சுது. வசதி படைத்த குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி எம்பிபிஎஸ்க்கு போறாங்க, மருத்துவ கல்வி படிக்க போறாங்க, பல் மருத்துவ கல்வி படிக்க போறாங்க. சாதாரண ஏழை குடும்பத்தில் பிறந்தவர்கள் இரவென்றும் பகலென்றும் பாராமல் உழைக்கின்றார்கள், அடித்தட்டிலே வாழ்கிறார்கள். அவர் வேலைக்கு சென்றால் தான் அவர் வீட்டிலே அடுப்பெரியும். அப்படிப்பட்ட கடைக்கோட்டில் இருக்கின்ற பெற்றெடுத்த மாணவ மாணவிகளும் மருத்துவ கல்வி பயில வேண்டும், பல் மருத்துவராக வேண்டும். அதை நான் சிந்தித்தேன். என்னுடைய அரசு வழக்கறிஞரை சந்தித்து அவர்கள் சட்டம் இயற்றுவதற்கு ஏதாவது தடை இருக்குதா என்று கேட்டேன். இல்லை, இதுக்கு தடையெல்லாம் இல்லை, நாம் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ஓய்வு பெற்ற நீதிபதி அவர்களை நியமித்து அவர்கள் மூலமாக 7.5% இடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு அமல்படுத்தப்பட்டு இன்றைய தினம் ஏழை குடும்பத்திலே பிறந்த மாணவ மாணவிகள் 2160 பேர் பல் மருத்துவராக எம்பிபிஎஸ் மருத்துவர்களாக படிக்கக்கூடிய வாய்ப்பை நாங்கள் உருவாக்கி தந்தோம். அது மட்டுமல்ல, அந்த 7.5% உள் இடஒதுக்கீட்டு இடம் கிடைத்தவர்கள் ஏழ்மையானவர்கள். அப்படிப்பட்ட ஏழ்மை குடும்பத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த இடஒதுக்கீட்டின் மூலமாக மருத்துவ கல்வி படிக்க இடம் கிடைத்தாலும் கல்வி கட்டணம் கட்ட வேணும், மருத்துவ கல்வி கட்டணம் கட்ட வேணும். அந்த வாய்ப்பு இல்லை. என்னிடத்தில் முறையிட்டார்கள். நான் அரசு அதிகாரிகளை அழைத்து, நிதித்துறை செயலாளரை அழைத்து இதுக்கு ஏதாவது ஏற்பாடு செய்யணும்னு சொன்னேன். செய்யலாங்கன்னாரு. அந்த ஏழை மாணவர்கள் 7.5% உள் இடஒதுக்கீட்டில் இடம் கிடைச்ச மாணவர்களுக்கு அந்த மருத்துவ கல்வி கட்டணத்தை அரசாங்கமே செலுத்தும் என்ற அறிவிப்பை கொடுத்து அரசாங்கமே செலுத்தும். ₹1 செலவு இல்லாம அந்த ஏழை குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவிகள் இன்னைக்கு எம்பிபிஎஸ் டாக்டரா படிச்சுட்டு இருக்காங்க, மருத்துவரா படிச்சுட்டு இருக்காங்க. இதுதான் திரு ஸ்டாலின் சாதனை. நாங்க சாதனை சொல்லி ஓட்டு கேட்கிறோம். உங்களால ஒரு சாதனையே சொல்லி ஓட்டு கேட்க முடியுமா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில கொண்டு வரப்பட்ட திட்டங்கள், முடிவுற்ற பணிகளை ரிப்பன் கட் பண்றதுதான் உங்க வேலை. வேற என்ன செஞ்சிருக்கிறீங்க? ஸ்டிக்கர் ஒட்டி அழகா கட் பண்ணிட்டு இருக்காரு. வேற என்ன செஞ்சீங்க? இந்த மதுரையில், மதுரை மாநகரத்தில் ஐயா அப்பா பேர் வரணும், அதுக்காக ஒரு நூலகத்தை கட்டி திறந்துட்டு போயிட்டார். வேற என்ன திட்டத்தை கொண்டாந்தீங்க? நாங்கள் நிறைய திட்டத்தை கொண்டாந்தோம். கடைசியாக நான் அந்த திட்டத்தெல்லாம் சொல்றேன். ஏன்னு சொன்னா, மக்களிடத்தில் வாக்கு சேகரிக்கின்ற பொழுது ஒரு அரசாங்கம் என்னென்ன திட்டத்தை கொண்டு வந்து அதனால் இந்த நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு என்ன நன்மை கிடைத்தது என்பதை நாங்கள் நெஞ்சை நிமித்தி சொல்றோம். உங்களால் நெஞ்சை நிமித்தி சொல்ல முடியுமா? 3 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி உங்களுக்கு வாய்ப்பை கொடுத்திருக்கின்றார்கள். இந்த 3 ஆண்டு காலத்தில் நீங்கள் என்ன இந்த நாட்டு மக்களுக்கு செய்தீர்கள்? அதனால் மக்கள் என்ன நன்மை பெற்றார்கள், பலன் பெற்றார்கள்? தகுதியுமா சொல்ல முடியுமா? இல்லையே. சரக்கு இருந்தால் தானே சொல்ல முடியும். சட்டில் இருந்தால் தானே ஆப்பையில் வரும். ஒண்ணுமே கிடையாது. அது மட்டும் இல்ல, எல்லா துறையிலும் ஊழல். ஊழல் இல்லாத துறையே கிடையாது. எல்லா துறையும் ஊழல் நிறைந்த துறையை தான் பார்க்க முடியுது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஊழல் செய்வதிலே முதலிடம், சட்ட ஒழுங்கு கெட்டு போனதிலே முதலிடம் தமிழ்நாடு தான். போதைப் பொருள் இன்றைக்கு பறந்து விரிந்து இருக்கின்ற மாநிலம் முதல் மாநிலம் தமிழ்நாடு. அதோட இந்தியாவிலேயே கடன் வாங்குவதிலே முதல் மாநிலம் தமிழ்நாடு தான். அந்த பெருமை ஸ்டாலின் தான் சேரும். இன்றைக்கு இந்தியாவில் பல மாநிலம் இருக்குது.
எல்லா மாநிலத்தை விடையும் அதிகமா கடன் வாங்கினதுல முதல் மாநிலம் தமிழ்நாடுங்க. கொஞ்சம் நஞ்சம் கடன் வாங்கல, 3 லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சிருக்காரு. 3 லட்சம் கோடி 3 வருஷத்துல 3 லட்சம் கோடி. எஞ்சி இதுல 2 வருஷம் இருக்குது, இன்னும் 2 லட்சம் கோடி வாங்கிடுவார். 6 லட்சம் கோடி கடன் ஆயிட்டுது. நீ நினைப்பீங்க அவர் கடன் வாங்கினா நமக்கு என்ன போகுதுன்னு. எல்லாம் உங்க தலையில தாங்க வந்து வெடியும். வரி மேல வரி போட்டு உங்ககிட்ட இருந்து வசூல் பண்ணி தான் அந்த கடனை கட்ட முடியும். வேற எந்த வழியில கட்ட முடியும்? சிந்திச்சு பாருங்க. கடன் மேல கடனை வாங்கி இந்த அரசாங்கம் ஒரு மோசமான அரசாங்கமா இன்றைக்கு இந்தியாவில் பார்க்கப்படுகிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில இருக்கிறது 10 ஆண்டு காலம் ஆட்சி செய்தோம். 2011 மாண்புமிகு புரட்சி தலைவர் அம்மா தமிழகத்துடைய முதலமைச்சர் பொறுப்பேற்கும் போது 1,14,000 கோடி கடன். 10 ஆண்டு காலம் ஆட்சி செய்தோம், நிறைய திட்டங்களை கொண்டாந்தோம். 2021 எங்க ஆட்சி மார்ச் மாற்றம் வரும்போது 5,15,000 கோடி கடன் இருந்தது. 1,14,000 கோடி கழிச்சா 4,01,000 கோடி. ஒரு ஆண்டு 2020ஆம் ஆண்டு ஒரு ஆண்டுகள் வருமானமே இல்லை. கொரோனா காலம், எல்லா தொழிற்சாலை மூடியாச்சு, கடை மூடியாச்சு, அரசாங்கத்துக்கு வருகின்ற வருவாய் இல்ல. ரோட் டிரான்ஸ்போர்ட், சாலை வரி கிடையாது, பத்திரப்பதிவு கட்டணம் கிடையாது, கலால் இந்த மதுபான கடையிலிருந்து வருமானம் கிடையாது. இப்படி வருமானமே இல்லாத சூழ்நிலையோ சிறப்பான ஆட்சி கொடுத்தோம். விலைவாசி உயர்ல, திறமையான ஆட்சி, மக்கள் பாதிக்கல. 40,000 கோடி கொரோனாவுக்கு மட்டும் செலவழிச்சோம். 40,000 கோடி கொரோனாவுக்கு செலவழிச்சோம். 60,000 கோடி வருவாய் இழப்பு, 1 லட்சம் கோடி நாம் இழந்து விட்டோம். அதையும் சாதித்து பல்வேறு திட்டங்களை கொடுத்தோம். ஒரே ஆண்டில் 11 மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்து சாதனை படைச்சோம். 7-6 சட்டக்கல்லூரி கொண்டு வந்தோம். பல இடத்துல அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொடுத்தோம். பாலிடெக்னிக் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, வேளாண்மை கல்லூரி என்று அதிகமான கல்லூரி திறந்து நாட்டிலேயே உயர்கல்வி படிப்பதில் முதல் மாநிலம் திரு ஸ்டாலின் அவர்களே. அந்த பெருமை நாங்கள் உருவாக்கி காட்டினோம். உங்களுடைய ஆட்சியில் ஏதாவது இப்படிப்பட்ட சாதனையை படைச்சிங்களா? எங்களுடைய ஆட்சி பார்த்து திரு ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசுறாரு. கடந்த அண்ணா திமுக 10 ஆண்டு கால ஆட்சியில் இருண்ட ஆட்சின்னு சொல்றாரு. இதுவா இருண்ட ஆட்சி? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பொற்கால ஆட்சி என்று மக்கள் பேசுகிறாங்க. பொன்னான திட்டங்கள் நிறைய கொடுத்தோம். அதனால தமிழகம் ஏற்றம் பெற்றது, வளர்ச்சி பெற்றது. இந்தியாவிலேயே முதன்மை மாநிலம் என்று சொன்னால் அது அண்ணா திமுக கிடைத்த பெருமை. உங்களுக்கு கிடைச்ச பெருமை இல்லை. நீங்க எந்த திட்டத்தையும் கொண்டாடல. அதனால உங்களுக்கு அந்த வாய்ப்பே இல்லை என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அது மட்டும் இல்ல, இன்றைக்கு எதுக்கு எடுத்தாலும் குழு ஒரு திட்டத்தை அறிவிப்பார், ஒரு குழுவை போட்டுவார். இதுவரைக்கும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்லிக்கின்ற திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற ஆட்சி 52 குழு போட்டிருக்குது. 52 குழு போட்டாச்சுங்க. ஏற்கனவே ஒவ்வொரு துறைக்கும் ஒரு IAS அதிகாரி இருக்கிறார், துறை செயலாளர் இருக்கிறாங்க. அவர்கள் இருக்கின்ற பொழுது எதுக்கு ஒரு குழு போடணும்? குழு போட்டா அதோட முடிஞ்சு போச்சு. குழு போட்டா அந்த திட்டம் அதோட முடிஞ்சு போச்சு. குழு அரசாங்கம், திமுக அரசாங்கம் இல்ல, அது குழு அரசாங்கம். திராவிட மாடல் ஆட்சியில் தான் இதை பார்க்க முடியும், வேற எந்த ஆட்சியிலையும் பார்க்க முடியாது. ஆக 52 குழு போட்டு அந்த குழு இதுவரைக்கும் என்ன செஞ்சது? எதுவுமே இல்லை. இன்னொன்னே இருக்குது. இங்க இருக்கிற நிதி அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் இருக்கார், அவர் நிதி அமைச்சராக இருந்தார். அதுக்கு ஒரு குழு போட்டாங்க. நிதி மேலாண்மை சரி செய்வதற்காக ஒரு குழு போட்டாங்க. அந்த குழு போட்ட பிறகுதான் 3 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க. கடன் வாங்குறதுக்காக ஒரு குழு போட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் தாங்க, வேற எந்த அரசாங்கமும் இல்லை. இப்படி குழு மேல குழு போட்டு மக்களை ஏமாற்றி நாடகம் ஆடுகின்ற கட்சி திமுக கட்சி, திமுக அரசாங்கம். அது மட்டும் இல்ல, இன்று இங்கே இருக்கின்ற இந்த மண்ணில் மைந்தரா இருக்கிறார் திரு பழனிவேல் தியாகராஜன், அவர் நிதி அமைச்சராக இருந்தார். அவர் ஒரு ஆடியோவில் பேசுறாரு. திரு சபரீஸ்வரன், அவர் யாருன்னா திரு ஸ்டாலினுடைய மருமகன். திரு சபரீஸ்வரன் அவர்களும் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் 30,000 கோடி 2 ஆண்டுகளை சம்பாதிச்சு அந்த பணத்தை வைத்து என்ன செய்வது என்று தெரியாமல் புலம்பிக் கொண்டிருக்கார் என்று ஆடியோவில் பேசியிருக்கார். நாம பேசலீங்க, நிதியமைச்சர் திரு பழனிவேல் தியாகராஜன் ஆடியோவில் பேசியிருக்காரு. அப்படி 2 ஆண்டு காலத்தில் கொள்ளையடிப்பதற்கு அந்த ஆட்சி பயன்படுத்தியிருக்காங்க, மக்களுக்கு நன்மை செய்யல. ஆக இந்த 30,000 கோடியை
எங்கெங்கெல்லாம் எந்தெந்த வெளிநாட்டில் முதலீடு செய்யலாம் என்றுதான் திட்டம் போட்டு வெளிநாட்டுக்கு போறார். அண்மையில் ஸ்பெயினுக்கு போனார். 10 நாட்கள் அங்கே தங்கியிருந்தார். எதுக்கு போறாங்கன்னு ஊடக நண்பர்கள் பத்திரிகை கேட்கும்போது அங்க இருக்கின்ற தொழில் அதிபர்களை சந்தித்து தமிழ்நாட்டுக்கு தொழில் கொண்டு வருவதற்காக அங்கே புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடணும்னு சொன்னார். ஸ்பெயினுக்கு போய் அங்கே 2-3 நாள் கழிச்சு தொழிலதிபர்களை சந்திச்சார். எந்த தொழிலதிபரை? தமிழ்நாட்டுக்கு தொழிலதிபரை ஸ்பெயினுக்கு வர சொல்லி அங்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்ட முதலமைச்சர் தான் இன்றைய முதலமைச்சர். எப்படி நாடகம் ஆடுறாரு பாருங்க. மக்களை எப்படி ஏமாற்றுறாங்க பாருங்க. ஏன் தமிழ்நாட்டுக்குன்ற தொழிலதிபர்களை சென்னைக்கு வரவழைச்சு அங்கேயே புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டுக்கலாமே? அதுக்காக ஸ்பெயினுக்கு போய் அங்கே ஒரு நாடகத்தை அரங்கேற்றி இங்க இருக்கின்ற தமிழ்நாட்டுக்கு தொழிலதிபர்களை ஸ்பெயினுக்கு வரவழைச்சு அங்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுறா என்ன சமாச்சாரம்? அதுல என்ன இடையில நடக்குது? இதுதான் மக்களுடைய கேள்வி. 30,000 கோடி பொருளுது, எங்கேயோ பொருளுது. அதெல்லாம் அதிமுக ஆட்சிக்கு வந்த உடனே இதெல்லாம் வெளிச்சத்துக்கு நிச்சயமாக கொண்டு வரப்படும். அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள் மீது, தொண்டர்கள் மீது, தகவல் தொழில்நுட்ப நிர்வாகிகள் மீது, முன்னாள் அமைச்சர்கள் மீது பொய் வழக்கு போடுவது, மிரட்டுவது, அதிமுக நிர்வாகிகளை வழக்கு போட்டா அந்த கட்சியை முடக்கலான்னு ஒரு எண்ணம். ஸ்டாலின் அவர்களே, பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த கட்சியை துவக்கும் போது எவ்வளவோ பிரச்சனை சந்திச்சு தான் சாதனை படைச்சாங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இந்த இயக்கத்திற்கு வந்த பொழுது அவர்களும் எவ்வளவோ பிரச்சனை சந்தித்து தான் வென்றார்கள். இருவரும் தலைவர்கள் சிறப்பான ஆட்சி கொடுத்தார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்திலே 30 ஆண்டு காலம் ஆட்சி செய்த சரித்திரம் படைத்த கட்சி அதிமுக கட்சி, அதிமுக அரசாங்கம். பொன்விழா கண்ட கட்சியை மிரட்டி பார்க்குறீங்க. ஒன்று நடக்கா. ஸ்டாலின் அவர்களே, நான் 4 ஆண்டு காலம் நான் முதலமைச்சர் ஆட்சி செஞ்சேன். மேடை வைக்கின்றவர்களாம் அமைச்சராக இருந்தாங்க. நாங்கள் நினைச்சிருந்தா உங்க மீது எவ்வளோ வழக்கில் போடப்பட்டிருக்கோம். நிறைய ஊழல் புரிஞ்சிருக்கிறீங்க. எங்களுக்கு அந்த வேலை அல்ல. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணி மக்களுக்கு சேவை செய்யணும், மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். இருக்கின்ற ஒரு நிமிடம் துளி இருந்தாலும் அது மக்களுக்கு நன்மை செய்கின்ற பயன்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் இரவு பகல் வாராமல் மக்கள் பணி செய்தோம். அதனால் தான் இன்றைக்கு மக்களிடத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நல்ல ஆட்சி, சிறப்பான ஆட்சி என்று இன்றைக்கு புகழ் என்று சொன்னால் நாங்கள் செய்த சிறப்பான ஆட்சி. உங்களுடைய ஆட்சியை திமுக காரனே பேசுறான். எப்போ இந்த ஆட்சி போகணும், எப்போ இந்த ஆட்சி போவோம் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க திமுக காரர். நாமல்ல. இன்னைக்கு தமிழ்நாடு போல ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த ஆட்சி எப்பொழுது அகற்றப்படும் என்ற ஒரே குரல் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. ஆகவே வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் மிக முக்கியமான தேர்தல். இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக கூட்டணி வேட்பாளர் வெற்றி பெற்று வந்தால் தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் காக்கப்படும். தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வருவோம், தேவையான நிதிகளை கொடுப்போம், சிறுபான்மை மக்களை பாதுகாப்போம், சிறுபான்மை மக்களுக்கு அரணாக இருந்து செயல்படுவோம். வாக்குக்காக நாங்கள் சொல்லவில்லை, மனிதாபிமானோடு சொல்றோம், மனசாட்சியோடு சொல்றோம். சிறுபான்மை மக்களை எந்த காலகட்டத்திலும் எவரும் இன்னைக்கு தொட முடியாது. அதற்கு நாங்கள் உறுதியாக உங்களுக்கு துணை நிற்போம் என்று நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதோடு இன்றைக்கு மதுரை நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்தேன் என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டினால் சரியாக இருக்கும் என்று கருதுகின்றேன். அவரை போல இன்றைக்கு வேண்டுமென்றே திட்டமிட்டு பொய் பிரச்சாரத்தை செய்து மக்களிடத்தில் வாக்கு கேட்கவில்லை. நாங்கள் உண்மையை சொல்லுகின்றோம், நெஞ்ச நிமித்தி சொல்லுகின்றோம். இன்ன திட்டங்களை கொண்டு வந்து இந்த மதுரை நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மக்கள் நன்மை பெறுகின்றார்கள். மீண்டும் எங்களுடைய நாடாளுமன்ற வெற்றி பெற்று வந்தால் இன்னும் நிறைய திட்டங்களை கொண்டு வருவோம் என்று அந்த அடிப்படையில் இதை நான் குறிப்பிட விரும்புகின்றேன். பல ஆண்டு காலமாக இன்றைக்கு நம்முடைய மதுரை மாநகரத்தில் இருக்கின்ற மக்கள் குடி தண்ணீர் வேண்டும் என்று கேட்டு கோரிக்கை வைத்துக் கொண்டிருந்தார்கள். இருக்கின்ற நம்முடைய முன்னாள் அமைச்சர்கள் இன்றைக்கு அமைச்சராக இருந்தார்கள். அவள் எங்களிடத்தில் கோரிக்கை வைத்தார்கள். சட்டமன்ற உறுப்பினர்களும் கோரிக்கை வச்சாங்க, பொதுமக்களும் கோரிக்கை வச்சாங்க. நீண்ட காலமாக நம்முடைய மதுரை மாநகர மக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட தண்ணீர் வேண்டும் என்று சொன்னார்கள். அந்த அடிப்படையிலே சுமார் 1800 கோடி மதிப்பீட்டில் லோயர் கேம்ப் முதல் மதுரை வரை இரும்பு குழாய்கள் அமைக்கப்பட்டு அந்த பணிகள் எல்லாம் முடிக்கின்ற தருவாய் முடிக்கப்பட்டது. அது எப்படி அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்தோம். அதோட அரசு ராஜாஜி மருத்துவமனை
250 கோடியில் பல்வேறு சிறப்பு மருத்துவமனையாக தரம் உயர்த்தியிருக்கிறோம். மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் அருகில் உயர்மட்ட சாலை அமைக்கப்பட்டது. பெரியார் பேருந்து நிலையத்தில் புதிய கட்டணம் கட்டி கொடுக்கப்பட்டிருக்குது. 34 கோடி மதிப்பீட்டில் சட்டக்கல்லூரி கட்டணம் கட்டி கொடுக்கப்பட்டது. 27 கிலோமீட்டரில் இந்த போக்குவரத்து நெரிசல் இல்லாத ஒரு பகுதியாக இந்த மதுரை மாநகரத்துக்குள்ள போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்குது. அந்த போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக சுற்றுச்சாலை 27 கிலோமீட்டர் அமைச்சு கொடுத்துருக்கிறோம். வைகை ஆற்றின் குறுக்கே உயர்மட்ட பாலம் கட்டி கொடுத்துருக்கோம். வைகை கரையோரம் அங்கே சுவர் கட்டி அழகாக சாலை அமைச்சிருக்கிறோம் 2 பக்கத்துலையும். இன்னைக்கு அதில் தான் வந்தேன். சிறப்பாக இருக்குது, போக்குவரத்து நெரிசலாக இருக்குது. காலவாசல் அருகே உயர்மட்ட பாலம் 58 கோடி. மதுரை நகரப்பகுதியில் 2 தடுப்பணை 20 கோடியில் கட்டி கொடுத்துருக்கிறோம். பாண்டி கோயில் அருகே உயர்மட்ட பாலம் 50 கோடி. மதுரை ரத்த சாலை 7.5 கிலோமீட்டர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கும்போது அங்கே இருக்கின்ற தரவழி போக்குவரத்து அமைச்சர்கிட்ட அழுத்தம் கொடுத்து அந்த திட்டத்தை வாங்கி கொடுத்துருக்கிறோம். மதுரை நகர் வடக்கு பகுதியில் பாதாள சாக்கடை பணிகள் செஞ்சிருக்கிறோம். 35 கோடியில் உலக தமிழ்ச்சங்கம் கட்டப்பட்டது. 3 மாவடி முதல் ஆணியூர் வரை சாலை விரிவாக்கம் 50 கோடியில் செஞ்சிருக்கிறோம். உசிலம்பட்டியில் கல்வி தந்தை மூக்கைய தேவர் அவர்களுக்கு வெங்கல சிலை அமைத்து கொடுப்பதற்கு அரசாணை வெளியிட்டது அதிமுக. திருமங்கலம் கள்ளிக்குடியில் மாமன்னர் மருது சகோதரர் அவர்களுக்கு வெங்கல திருவுளச்சிலை அமைப்பது கொடுத்தோம். வைகை ஆற்றின் குறுக்கே 2 மேம்பாலங்கள் அம்மா பேர்லையும் தலைவர் பேர்லையும் பெயர் சூட்டிருக்கிறோம். 26 கோடி மதிப்பில் கட்டியிருக்கிறோம். மதுரை ஆட்சி அலுவலகம் கூடுதல் கட்டிடம் கட்டி கொடுத்துருக்கிறோம். பெருங்கமநல்லூரில் கைரேகை சட்டத்தை எதிர்த்து போராடிய வீர தியாகிகளுக்கு நினைவு மணிமண்டபம் அமைத்து கொடுக்க அரசாணை வெளியிட்டது அதிமுக ஆட்சியில். அதுக்காக 1.25 கோடி நிதி ஒதுக்கீடு செய்தது அம்மாவின் அரசு. அதில் மேலூரில் புதிய கோட்டம் உருவாக்கப்பட்டது. இவ்வளவும் அதிமுக ஆட்சியில் நாங்கள் செய்து காட்டியிருக்கிறோம். அதோட இஸ்லாமிய சகோதரர்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கும்போது நிறைய திட்டங்களை கொண்டாந்தோம். 2001ஆம் ஆண்டு இதே புரட்சி தலைவி அம்மாவும் தமிழகத்தில் முதலமைச்சராக இருக்கும்போது அந்த இஸ்லாமிய பெருமக்களுடைய கோரிக்கையை ஏற்று ரம்லான் மாதத்தில் பள்ளி வாசலுக்கு நோன்பு கஞ்சி தயாரிக்க விலையெல்லாம் அரிசி வழங்கிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். நாகூர் தர்கா சந்தனக்கூடு திருவிழாவிற்கு தேவைப்படும் அனைத்து சந்தன கட்டைகளும் விலையில்லாமல் கொடுத்துட்டு இருக்கிறோம். 2018 வரை ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ள இஸ்லாமிய சகோதரர்களுக்கு மத்திய அரசு மானியமாக வழங்கிட்டு இருந்தது. திடீர்னு அதை நிறுத்திட்டாங்க. நிறுத்தின இஸ்லாமிய சேர்ந்த பெரியவர்கள்லாம் என்னை சந்தித்து அந்த மானியம் தொடர வேண்டும் என்று சொன்னாங்க. அவருடைய கோரிக்கை ஏற்று அப்பொழுதே நிறுத்தப்பட்ட அந்த தொகையை விடுவித்தது அதிமுக அரசாங்கம். அதோடு அந்த தொகை போதாது, கூடுதலாக ஒதுக்க வேண்டும் என்று சொன்னாங்க. 2021 12 கோடி ரூபாய் உயர்த்தி வழங்கிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ளும் போது அங்கே இஸ்லாமியர்கள்லாம் சென்னையில் வந்து தங்கி போவாங்க. சென்னையில் தங்கி இடமில்லாத காரணத்தில் ஒரு ஹஜ் இல்லம் கட்ட வேண்டும் என்று இஸ்லாமிய பெருமக்கள் கேட்டுக்கொண்டாங்க. அவருடைய கோரிக்கை ஏற்று அம்மாவுடைய அரசு 15 கோடியில் சென்னையில் ஹஜ் இல்லம் கட்டுவதற்கு நடவடிக்கை எடுத்தோம். 2016 முதல் காஜிகளுக்கு மாதந்தோறும் 20,000 ரூபாய் மதிப்புதவி வழங்கப்பட்டது அதிமுக அரசு. உலமாக்கள் மற்றும் மோதினார்களுக்கு ஓய்வூதிய பயனர் எண்ணிக்கை 2400 2600 ஆகும். ஓய்வூதியம் 750 3000 உயர்த்தினோம். உலமாக்களுக்கு புதிய இருசக்கர வாகனங்கள் 25,000 மானியம் கொடுத்தோம். வகுப்பாரியத்திற்கு ஆண்டு நிர்வாக மானியம் மற்றும் பள்ளிவாசல் தர்காக்கள் பழுதுபாக்கல் மற்றும் புனரமைக்க பணிகள் மேற்கொள்ள நிதி ஒதுக்கீடு செஞ்சோம். அதோட சிறுபான்மை பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் அதிமுக ஆட்சி அமர்ந்தது. அதோட 2002ஆம் ஆண்டு இந்திய ஜனாதிபதி தேர்தலில் சிறுபான்மை இனத்தைச் சேர்ந்த டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள் நிறுத்தப்பட்டார். அவருக்கு வாக்களித்தது நானும் ஒருவன். அதில் வாக்களித்தாங்க, அவர் வெற்றி பெற்றார். எதற்காக சொல்றேன்னா, அவரை எதிர்த்து போட்டிட்டவருக்கு திமுக வாக்களித்தது. சிறுபான்மை மக்களை பற்றி பேசுறாங்க. இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியை வருவதற்கு ஆதரவு கொடுத்த கட்சி அதிமுக கட்சி. இப்படி பல திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றுகிறோம். அதே போல கிறிஸ்துவ பெருமக்களுக்கு நிறைய திட்டங்களை கொண்டாந்திருக்கிறோம். இந்தியாவிலே முதன்முறையாக கிறிஸ்தவ மகளிர் சுய குழுக்கள் அமைக்கப்பட்டு அவர்களுக்கு மானியத்துடன் கடனுதவி வழங்கியது அதிமுக அரசாங்கம். கிறிஸ்தவ தேவாலயத்தின் புனரமைக்காக
5 கோடி ரூபாய் உயர்த்தி வழங்கப்பட்டது. ஜெருசலம் புனித பயணம் மேற்கொள்ளும் கிறிஸ்தவ யாஸ்திரிகளுக்கு வழங்கப்பட்ட அரசு நிதியுதவி ஒரு நபருக்கு 28,000 ரூபாய் இருந்தது. அதை 38,000 ரூபாய் நான் உயர்த்தி வழங்கினேன். கிறிஸ்துவ அருட்சோதிகளுக்கு அருட்சகோதரிகளுக்கு ஜெருசலம் புனித பயணம் தனி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. சிறுபான்மை மாணவர் கல்வி உதவித்தொகை ஆண்டுதோறும் முழுமையாக வழங்கப்பட்டது. 2011 முதல் 2021 வரை சிறுபான்மை வகுப்பை சேர்ந்த 37,16,000 மாணவ மாணவிகளுக்கு 884 கோடி 36 லட்சம் ரூபாய் கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இப்படி சிறுபான்மை மக்களுக்காக ஏராளமான நன்மைகளை செஞ்ச ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம், அதிமுக கட்சி. ஆகவே வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலே நம்முடைய வெற்றி வேட்பாளர் டாக்டர் சரவணன் அவர்களுக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். அது மட்டுமல்ல, இந்த பகுதியிலே சௌராஷ்டிரா பெருமக்கள் அதிகமாக வரிக்கிறார்கள். மாநகர பகுதியிலே அவள் கைத்தறி நெசவு தொழிலில் ஈடுபட்டுகின்றார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்ற பொழுது அந்த கைத்தறி தொழில் நசுவடைகின்ற பொழுது அவருக்கு தேவையான உதவிகளை கொடுத்தோம், தேவையான மானியத்தை நாங்கள் விடுவித்தோம். அதனால அந்த சர்க்கிள் இருந்து அவர்களை மீட்டெடுத்தோம். அவர்களுக்கு மட்டுமல்ல, அந்த பேரூராட்சி நகராட்சி பகுதியில் வசிக்கின்றவர்களுக்கு பசு வீடுகள் கட்டி கொடுத்தோம். இதெல்லாம் அதிமுக ஆட்சியில் இந்த கைத்தறி நெசவாளர்களுக்கு அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம். அவருக்கு நிறைய உதவிகளை செஞ்சோம் அதிமுக ஆட்சியில். ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே அனைத்து தரப்பு மக்களும் பயன்பெறுகின்ற விதத்திலே திட்டங்களை கொண்டு வந்து அதனால் மக்கள் பயனடைந்தார்கள் என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டி நம்முடைய வெற்றி வேட்பாளர் அறிவிச்சவர் டாக்டர் அவர்களுக்கு, டாக்டர் சரவணன் அவர்களுக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். அவர் வெற்றி பெற்று வந்தால் இந்த மக்களுடைய குரல் நாடாளுமன்றத்தில் ஒலிக்கும். அது மட்டுமல்ல, தமிழ்நாடு, பாண்டிச்சேரி உட்பட 40 இடங்களிலும் நாம் வெற்றி பெறுவோம், நம்முடைய கூட்டணி வெற்றி பெறும் என்று சொல்லி, தமிழர் உரிமை மீட்போம், தமிழர் உரிமை மீட்போம், தமிழர் உரிமை மீட்போம், தமிழ்நாடு காப்போம், தமிழ்நாடு காப்போம், தமிழ்நாடு காப்போம். நான் சொல்ற வார்த்தைகளை திருப்பி சொல்ல வேணும், உரத்த குரல்ல சொல்ல வேணும். ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம், ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம், ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம். வாக்களிப்பீர் இரட்டலைக்கு, வாக்களிப்பீர் இரட்டலைக்கு, வாக்களிப்பீர் இரட்டலைக்கு. நன்றி, வணக்கம். அம்மா சொன்னாரே, எங்க அம்மா சொன்னாரே, எங்க மக்களே, எங்க மக்களே, அன்பா எல்லாமே செய்யும் தாயா வந்தோமே, எங்க மக்களே, மக்களே. ஏழ வீட்டுல புத்த மன்னவ எங்க இபிஎஸ் வாராரே, மக்களின் கஷ்டத்தை வாழ்ந்தே பார்த்தவர் கை கொடுக்க வாராரே. துணிச்சதா கையை கொடுத்து செவந்ததா, இந்த வழிய கொடுத்ததே எங்க புரட்சி தலைவதா. ரெட்டல ரெட்டல வந்தது வங்கனி கோடையா, பார் மக்களை காக்குது வங்கனி கோடம்மா. யார் மொழிய மதத்தை திணிச்சு அடக்க வந்தாலும் பார் ரெட்டல ரெட்டல காக்குது வங்கனி கோடையா. உங்களில் ஒருவனான எடப்பாடி பழனிசாமி பேசுகிறேன்.